நல்லவங்களா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு போர்வைக்குள்ளார என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஆண்டாண்டு காலமா பெண்கள ஒரு முட்டாளா வச்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் திருப்பி, 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 திருப்பி வந்து பாக்கியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்து, அதையே வந்து ஒரு சீரியல்லயும் சொல்லி பார்க்குறவங்களுக்கும் வந்து அதுதான் சரிங்கிற மாரி ஒரு மனப்பான்மைய உருவாக்கிட்டு இருக்காங்களோன்னு தோண ஆரம்பிக்குது. இன்னைக்கு கரெக்ட்டா வந்து இப்ப அந்த பவா செல்லத்துரை அவர்கள் வந்து பிக் பாஸ்ல சொன்ன ஒரு விஷயத்த வந்து கரெக்ட்டா இன்னைக்கு சொல்லியிருப்பாங்க பாக்கியா. என்ன அப்படின்னா, கைப்பக்குவம் நல்லாருக்கு, நல்லாருக்குன்னு சொல்லி சொல்லி தான் வந்து நம்மள வந்து சமையல் செய்றது பெண் தான் செய்யணும்னு ஒரு அடிமையாக்கிர்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த தான் சொன்னாங்க. இதெல்லாம் நல்லா பேசுறீங்க வாய்க்கு வக்கணையா, ஆனா செய்ய வேண்டியத உருப்படியா செய்யாதீங்க. உண்மையா தப்பு செஞ்சு அத்தன பேருடைய உடல்நலன் பாதிக்கப்பட்டது காரணமான கோபிய, எங்க குடும்ப பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப அவர் உங்க குடும்பத்துல ஒரு அங்கம் அப்படின்னு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கிறீங்களா? இதே வார்த்தை ஈஸ்வரி சொன்னம்போது, அவர் எப்படி என் குடும்பமாகும்னு சொல்லி கேட்டீங்கல்ல. இப்ப எப்படி அத பேசுறீங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப ராதிகாவோட வாழ்க்கைக்கு எது சரி? ராதிகாவும் கோபியும் தனியா இருக்கிறது தான். ராதிகா உங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சீங்கன்னா, கோபிய வந்து சரி ஓகே. உங்களுக்கு இத்தன நாள் டைம் குடுத்தேன். முடிஞ்சிருச்சு. உங்க உடம்பு சரியாயிடுச்சு. நீங்க ராசி ஆயிட்டீங்கல்ல. கிளம்புங்க வீட்ட விட்டு வெளில அப்படின்னு அவங்கள தொரத்தி விடணும். ஆனா தொரத்தி விடாம இங்கேயே வச்சிருக்க இப்ப அடுத்து என்ன நடக்குது? பாக்கியாவையும், கோபியும் சேர்த்து வைக்கிறதுக்கான வேலை. ஒரே வீட்ல வந்து ஒரு 2 இப்ப முன்னாள் மனைவி, இன்னாள் மனைவிய வச்சுட்டு, முன்னாள் மனைவியோட சேர்த்து வைக்கிற வேலைய வந்து இப்ப வந்து மாமியார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு வேணும்னே வந்து சமையல் ஆர்டருக்கு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறது. அத பார்த்து வந்து இப்ப ராதிகா பொசசிவ் ஆகுறதுங்கிறதெல்லாம் ஒரு மாரி அருவருப்பா இருக்குங்கிறத தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மோசமா தான் கதை இப்போ போயிட்டு இருக்கு. கதையை கொண்டு போகிற விதம் இல்லை அப்படின்னா வந்து அந்த கதையை வேற மாதிரி புது ட்ராக் கொண்டு வாங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு தான் கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக நீங்கள் எந்த ப்ரோமோ எடுத்தாலும் வருது. நல்லா போயிட்டு இருந்த சீரியல், அத்தனை பேர் பாராட்டின ஒரு சீரியலுக்கு இப்படி ஒரு நிலைமையாங்கிற மாதிரியும் வந்து தோண ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறமாச்சும் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வருமா? இல்லை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி ஈஸ்வரியை பார்த்து என்னத்தை பேசுறீங்க, என்னத்தை செய்றீங்க, உங்களுக்கு முதல்ல நான் பொறுமையாக இருந்து எனக்கு சலிச்சு போச்சு, வீட்டை விட்டு வெளில போங்க, உங்கள் பிள்ளையோட சேர்ந்து நீங்களும் கிளம்பி பிள்ளைய பார்த்துங்க, ஏன் வீடு போலீஸை கூப்பிட்டுருவேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு கடுப்பாரோட ஏதாவது பண்ணுவாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்மளும் பார்க்குறோம். ஆனால் நடக்கிற மாதிரி தெரியல. சரி, அனைவருக்கும் நாளை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ அப்படியே வந்து மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கீழே இருக்க ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராவில் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. பர்ஃப்யூம்ஸ், ட்ரெஸ்ஸு, ஷூஸ் எல்லாத்துலேயுமே. அதெல்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.